ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பவுட்ரு பண்ணி தான் கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை சாதம் பண்ணுறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை சேர்த்து வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு பாதி அளவு வறுப்பட்டதும் அதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கருக விட்டுறாமல் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கடாயில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நொறுங்கி வரணும். இந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, அதில் காஞ்ச மிளகாய் ஒன்று கிள்ளி வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, இது கூட வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்து வறுத்துட்டு இதெல்லாம் நல்லா வறுபட்டோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சாதத்தை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கூட நான் இப்போ வடித்த சாதத்தை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியான முறையில் கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ட்ராவல் எங்கேயாவது போகிறப்ப செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.